Hi friends, I'm Dr.D.Manimekalai working as Assistant Professor, Department of Commerce, CS, Ayanada Janagimal College, Sivagasi. Through this video, I will explain what do you mean by non-performing asset and its classification. Then what are the causes for non-performing asset. First, we will see about the meaning of non-performing asset. Non-performing asset refers to a classification for loans on the books of financial institutions that are in default or in arrears on scheduled payments of principal or interest. Okay, so non-performing asset is nothing but an asset which stop to generate income further. Okay, so that assets are classified as non-performing asset. In bank perspectives, loan taken as an asset because it generates interest as income to the bank. Okay, so particular schedule, the banker must receive an interest and loan installment from a particular borrower. In case in sometimes 90 days is taken as a criterion for determining non-performing asset. For more than 90 days, any loan payment doesn't generate an income. Interest is known as non-performing asset. So non-performing asset is nothing but classification of loans in financial institutions due to default in payments, both principal and interest amount. Generally, assets are classified in classification of asset. Generally, asset classification into two types: performing asset, non-performing asset. Performing asset further classified as standard asset. Non-performing asset classified as substandard assets, doubtful asset, then loss assets. Standard asset is in performing one. It is nothing but it will generate income in future. For it should be continued to produce an income which does not carry more than normal risk. Okay, so therefore 0.4% provision is required. Then non-performing asset. Non-performing assetனா ஒன்றும் இல்லை, லோன் அமௌண்ட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் பீரியட் மந்த்லி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணணும். சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா லோனோட பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கிற லோன் அமௌண்ட்டை இன்ஸ்டால்மெண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து பே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் ஒரு பர்டிகுலர் 90 டேஸை வந்து நம்ம க்ரைட்டீரியா சொல்கிறோம். 90 டேஸுக்கு மேலே வரலை அப்படின்னா அந்த அசட்டை வந்து நம்ம நான் பர்ஃபார்மிங் அசட்டுன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சப்ஸ்டாண்டர்ட் அசெட். ஸோ சப்ஸ்டாண்டர்ட் அசெட் அப்படின்னா லோன் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் 12 months வரைக்கும் அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா பேங்கர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃப்டர் 12 months அந்த லோனை வந்து சப்ஸ்டாண்டர்ட் அசெட்டுன்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து லாஸ். ஸோ அந்த ரிசீவ் பண்ணாமல் இருக்கு இல்லையா அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் அதுக்காக வந்து ப்ராஃபிட்டில் இருந்து 15% வந்து அவங்க வந்து ப்ரொவிஷன் வந்து மேடு பண்ணுவாங்க. தென் அடுத்து டவுட்ஃபுல் அசெட். டவுட்ஃபுல் அசெட் அப்படின்னா அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து வராமல் இருக்கணும். எப்போ அப்படின்னா மோர் தென் 12 months பட் அப் டு 36 months. 12 monthsலேருந்து 36 months வரைக்கும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் ரிசீவ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த அசெட்டை வந்து டவுட்ஃபுல் அசெட் கேட்டகரி கீழே நம்ம கொண்டு வர்றோம். ஸோ அதுக்கு வந்து 25% வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து ரெக்கார்ட் ஒதுக்கி வைக்கணும். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ் அசெட்ஸ். லாஸ் அசெட்ஸ் அப்படின்னா அடுத்து 36 ஃபர்தராகவும் மோர் தென் 36 monthsக்கு மேலேயும் அது வந்து இன்கம் அந்த லோன் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணலை அப்படின்னா அந்த அசெட்டை அந்த லோனை வந்து லாஸ் அசெட்டுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இதுமாரி அது வராதுங்கிற மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணுறதுனால 100% நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொவிஷன் லோன் அமௌண்ட்டில் 100% ப்ரொவிஷனாக வந்து ஒதுக்கி வைக்கிறோம்.
சரியா? ஸோ நான் பெர்ஃபார்மிங் அசெட் இஸ் நத்திங் பட் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம டெப்டார்ஸுக்கு வந்து டெப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுப்போம். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ஸ் எதுக்காக அப்படின்னா டு மீட் த கண்டிஜென்சி. சப்போஸ் அந்த டெப்டார்ஸ் வந்து அமௌண்ட்டை ரீபே பண்ணலை அப்படின்னா அந்த லாஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீட் பண்ணுறதுக்காக ப்ராஃபிட்லேருந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா டெப்டார்ஸ்லேருந்து ஒரு சர்டைன் பர்சன்டேஜ். இந்த சேம் வே இங்கே இந்த பேங்க்கில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோன் கொடுத்த அமௌண்ட் வந்து திருப்பி வரலை அப்படின்னா அந்த பர்டிகுலர் அந்த பீரியடை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த அசெட்டை நான் பெர்ஃபார்மிங் அசெட்டுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறோம். நான் பெர்ஃபார்மிங் அசெட்டில் 3 கேட்டகரியாக கொண்டு வரோம். சப்ஸ்டாண்டர்ட் அசெட், தென் டவுட்ஃபுல் அசெட், லாஸ் அசெட். ஓகே, ஸோ சப்ஸ்டாண்டர்ட் அசெட் அப்படின்னா 12 months வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் லோனோட பிரின்சிபல் அமௌண்ட்டும் ரிசீவ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, ரெண்டில் ஏதாவது ஒன்று கூட நம்ம ரிசீவ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா சப்ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸோ அந்த லோன் அமௌண்ட்டில் 15% ப்ரொவிஷனாக ஒதுக்கி வைப்பாங்க. தென் மோர் தென் 12 monthsக்கு மேலேயும் வரல, ஆனால் 36 months வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணணும். 12 to 36 months வரைக்கும் நம்ம வரல அப்படின்னா அந்த லோனை வந்து டவுட்ஃபுல் அசெட்டுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. தென் ஃபர்தராக 36 monthsக்கு மேலேயும் அந்த லோன் அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணலை அப்படின்னா லாஸ் அசெட்டுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணி 100%மே ப்ரொவிஷன் மேட் பண்ணுறோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து காசஸ் ஃபார் non-performing asset. First one is speculation. Okay, ஸோ ஸ்பெகுலேஷனுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்வெஸ்டிங் இன் ஹை ரிஸ்க் அசெட் டு ஏர்ன் ஹை இன்கம். ஓகே, ஸோ பேங்கர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கே வந்து அதிகமாக லோன் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோனை வந்து திருப்பி ரீபே பண்ணலை அப்படின்னா அது வந்து பேங்க்குக்கு வந்து லாஸ். தென் டிஃபால்ட். சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாரோயர்ஸ் வந்து வில்ஃபுல்லாகவே ஈவன்தோ அவங்க வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் கரெக்டாக இருந்தாலும் லோனையும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் ரீபே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா லோன் அமௌண்ட்டை ரீபே பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ வில்ஃபுல்லாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லோனை வந்து கொடுக்கக்கூடாதுங்கிற தாட்டில் அவங்க வந்து அமௌண்ட்டை பே பண்ண மாட்டாங்க. அதுவும் வந்து ஒரு ரீசன். தென் அடுத்து வந்து ஃப்ராடுலண்ட் ப்ராக்டிசஸ். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேங்கர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாரோயரோட ஃபினான்ஷியல் பொசிஷனையும் அவரோட பற்றின பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ண என்கொயரி பண்ணணும். அவர் வந்து ஏற்கனவே லோன் வந்து வேறு பேங்க்கில் ஏதாவது வாங்கியிருக்காங்களா, இல்லை நம்ம பேங்க்லேயே ஏதாவது வாங்கியிருக்காங்களா, அதை எப்படி ரீபே பண்ணியிருக்காங்க, அவரோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவரோட கேப்பபிலிட்டி என்ன, தென் செக்யூரிட்டி என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணணும். சப்போஸ் அந்த அனலைஸ் பண்ணதுலேருந்து தப்பாக பண்ணிட்டாங்க, இல்லை தப்பான ஆளுக்கு நம்ம லோன் ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட்டை திருப்பி வந்து நம்ம ரீபேமெண்ட் பண்ண முடியாது, கலெக்ட் பண்ணிக்க முடியாது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் அன்னெசசரி எக்ஸ்பேன்ஷன் அண்ட் டைவர்ஷன் ஆஃப் பிஸ்னஸ். இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணும்போது ஃபர்தர் எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லோனை மட்டும் ரீபே பண்ணுவாங்க. இது லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம லோன் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்தராக அவங்களுக்கு லாஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா லோன் அமௌண்ட்டை திருப்பி செட்டில் பண்ண முடியாது. ஸோ அப்போ இது வந்து ஒரு காசு ஆகுது. தென் இன்டர்னல் ரீசன்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட், தென் மார்க்கெட்டிங் ஃபெயிலியர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ரிசோர்ஸஸ் கீழே வரும். ஸோ பேங்கர் வந்து லோன் நல்ல ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு லோனை கொடுத்தாலும் லோன் அமௌண்ட் ரீபே கலெக்ட் பண்ணுற ட்ரைனிங் வந்து இன்னமும் பேங்க் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கரெக்டாக இல்லை. ஸோ அந்த மாதிரி காரணங்கள்னாலும் நான் பெர்ஃபார்மிங் அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தென் எக்ஸ்டர்னல் ரெசஷன்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, எக்கானமியில் என்ன சிச்சுவேஷன்ஸ் இருக்கோ கண்ட்ரியோட எக்கனாமிக்கில் அதுவும் வந்து லோன் ரீபேமெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா கொரோனா வந்திருக்கு இல்லையா, அதனால் கொரோனா வந்திருக்கனால நிறைய பேருக்கு வந்து ஃபேக்ட்ரிஸ் எதுவுமே ஓப்பன் ஆனில் அதாவது ரன்னிங்
பண்ணுறது கிடையாது. ஸோ அப்போ அதில் வேலை பார்க்குற பர்சனோ இல்லை அந்த பிஸ்னஸ் மேனுக்கே நம்ம லோன் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்க இன்கம் இல்லாத போது அந்த லோன் அமௌண்ட்டும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் பே பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து நான் பர்ஃபார்மிங் அசட்டாக டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னது பார்த்திங்கன்னா காசஸ் ஃபார் non-performing asset. Then remedies for non-performing asset. ஸோ non-performing asset-ஐ கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. தென் அது மூலமாக 2 செப்பரேட் போர்டு வந்து நான்-பர்ஃபார்மிங் அசெட்டை இது கிளாஸிஃபை பண்ணுறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறதுக்கும் ஆர்பிஐ வந்து கைட்லைன்ஸ் வந்து டைம் டு டைம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தென் அதே போல் பேங்க் எம்ப்ளாயீஸுக்கும் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி லோன் அமௌண்ட்டை கொடுத்ததை திருப்பி ரீகலெக்ட் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்ஸ், தென் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கான டாட்டிக்ஸ் எல்லாமே வந்து பேங்க் எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தென் அதே போல் பிரின்சிபல்ஸ் பேங்க்ஸ் வந்து லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரின்சிபல்ஸ் ஆஃப் சவுண்ட் லெண்டிங்கில் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த பிரின்சிபல்ஸையும் ஆர்பிஐ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த ரெமடிஸ் ஃபார் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ். தேங்க்யூ.